ஃபர்ஸ்ட் டைம் ஐமேக்ஸ் வந்திருக்கோம். என்ன படம் பார்க்க போகிறோம்னா அது வழியில் கோட் படம் தான் பார்த்தோம். ஏன்னா அது மட்டும் ஐமேக்ஸ் போனேன். 3, 2, 1. ஃபர்ஸ்ட் டைம் ஐமேக்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி தியேட்டரே செம்மையாக இருக்குது. பயங்கரமாக கட்டி வச்சுருக்கோம். போட்டோம் அப்படின்னு காமிக்கலாம். ஐமேக்ஸ்க்கு வந்துட்டும். எஸ், இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது ஷோக்கு. உள்ளே போய் பார்த்துட்டு சொல்லுங்கள். The edge of reality. Enjoy crystal clear images and colors so intense they will take your breath away. ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. சீரியஸ்லி செம்ம ஃபீல் இருந்துச்சு. அது அந்த சவுண்ட் எல்லாமே உண்மையிலே டாப் நாச்சாக இருந்தது. நான் நார்மலாக சொன்னேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வே ஆகும்னு தெரியல. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். எப்படின்னா இந்த படம் வந்து நான் 3rd டைம் பார்க்குறேன். இப்போது கோட் மூவிக்கு தான் போகணும், நம்ம தளபதியோட கோட் மூவிக்கு. ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ வந்து இங்கே பக்கத்தில் ஒரு தியேட்டருக்கு போனோம். சின்ன தியேட்டர் தான், ஜஸ்ட் செலிப்ரேஷனுக்காக மட்டும்தான் போனது. சவுண்டு கேவலமாக இருந்துச்சு. செகண்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தியேட்டர் இருந்துச்சு. ஸோ கேஎஸ்பின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பார்த்தேன். ஆக்சுவலி நீட்டாக இருந்துச்சு, டீசெண்டாக செம்மையாக இருந்தது. பட் ஆஃப்டர் இந்த ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே 1 வீக் முன்னவே வந்து டிக்கெட் புக் பண்ணி வச்சுட்டு படம் ரிலீஸ் ஆன 2 வீக்ஸ்க்கு அப்புறம் போய் பார்த்தோம் அப்படின்னா அது கூட்டம் இருக்காதுன்னு தான் நினச்சேன். பட் பரவாயில்ல, 50% வந்து இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் படம் பார்த்தேன், செகண்ட் டைமும் படம் பார்த்தேன். 3rd டைம் பார்க்கும்போது விஷுவலையும் சரி ஆடியோ வைஸாகவும் சரி ரெண்டுமே வந்து ஐமேக்ஸில் டாப் நாச்சாக இருந்தது. என்னென்னா மேலேயும் கீழேயும் டாப் அண்ட் பாட்டம் வந்து கொஞ்சம் கட்டாகி தான் இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக வந்து அதோட ரேஷியோ வந்து செட் ஆகலை. பட் இருந்தாலுமே வந்து ரொம்பவும் பெருசாக இப்போ அதை பார்த்ததுக்கப்புறம் மொபைல் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் எப்பிக் இருந்துச்சு, எப்பிக் ஸ்க்ரீனு. அங்கே சும்மா ஜஸ்ட் போய் பார்த்தேன் இன்டர்வெல்ல. ஸோ அது பார்த்தாலுமே வந்துட்டு ஐமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எப்பிக் பார்த்தா அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி இங்கடா ஷார்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நல்லா ப்ராடாக இருந்தது ஸ்க்ரீன். ப்ராட்வே சினிமாஸுக்கு போய் பார்த்தேன் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் தான். செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி சூப்பராக இருந்தது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் படம் நான் எப்படி இருந்துச்சுங்க அதுக்கு தெரியும். ஓகே, நல்லா இருந்துச்சு, ரீசெண்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஆக்சுவலி ஐமேக்ஸு நான் ரொம்ப எதிர்பார்த்து எக்ஸ்பெக்டேஷனோட 1 வீக் வெயிட் பண்ணி போனேன். ஸோ அந்த சீட்டாக இருக்கட்டும், அந்த வியூவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், சவுண்ட்ஸாக இருக்கட்டும் தரமாக இருந்துச்சு, டாப் நாச்சாக இருந்துச்சு. நான் 2 டைம் பார்க்கும்போது மிஸ் பண்ண சில விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் இருந்துச்சு. விஷுவலியும் சரி, ஆடியோ வைஸாகவும் சரி. ஏன்னா ரொம்ப கிறிஸ்பாக இருந்தது.
ஃபுட்டேஜுமே அந்த வீடியோ எல்லாமே அந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளாரிட்டியாக இருந்தது. ரெண்டாவது சவுண்ட் சிஸ்டம் வந்து டாப் நாச். இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தியேட்டர் சவுண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஐமேக்ஸோட சவுண்ட் சிஸ்டம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. சீரியஸ்லி செமையாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. ஸோ ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிடுச்சு. தேங்க்யூ காட், தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பை.